அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் தொடர்பான புதிய அறிவிப்பை முதலமைச்சர் இன்று வெளியிட்டிருக்கிறார். இந்த புதிய அறிவிப்பின்படி அதற்கு டாப்ஸ் என பெயரிடப்பட்டிருக்கிறது. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டாப்ஸ் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அறிவித்திருக்கிறார். அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம். இதன்படி 10 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அவர்களுக்கு ஓய்வூதியம், 30 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அவர்களுக்கு முழுமையான ஓய்வூதியம் என்ற டாப்ஸ் ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் அது அமல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டாப்ஸ் அமல்படுத்தப்படும் அரசு ஊழியர்களுக்கு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு அரசு ஊழியர் பணிபுரிந்தால் அவருக்கு முழுமையான ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர்களின் 11 ஆண்டு கால கோரிக்கை, அவர்களது பழைய ஓய்வூதிய திட்டமே தொடர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் போராட்டம் நடத்த போவதாகவும் அறிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் மாநில அரசு ஊழியர்களை பொறுத்தவரை அவர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. டாப்ஸ் திட்டத்தின்படி 10 ஆண்டுகள் பணிபுரிந்தால் ஓய்வூதியம், 30 ஆண்டுகள் பணிபுரிந்தால் முழு ஓய்வூதியம், கடைசி சம்பளத்தில் பாதி சம்பளம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அரசு ஊழியர்கள் 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களின் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் இப்போது வெளியிட்டிருக்கிறார். மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி ஊதியத்தில் பாதி ஊதியம் ஓய்வூதியமாக அவர்களுக்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் 20 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக இப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பின் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக அரசின் புதிய ஓய்வூதிய திட்டம், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டாப்ஸ் என்ற பெயரில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சமாக 10,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும். 10 ஆண்டுகள் பணியாற்றினால் அவருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். 30 ஆண்டுகள் பணியாற்றினால் முழு ஓய்வூதியம். மாநில அரசு ஊழியர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் என்று அழைக்கப்படும் டாப்ஸ், தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டாப்ஸ் என்ற பெயரில் புதிய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம், கடைசியாக ஒரு அரசு அலுவலர் பெற்ற ஊதியத்தில் பாதி அளவு 50% ஊதியம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பே தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் டாப்ஸ் என்ற பெயரில் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 21 ஆண்டுகளாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அரசு ஊழியர்களின் ஓய்வூதியத்தில் முழுமையான பங்களிப்பையும் அரசே அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையில் பெரும்பாலான கோரிக்கை இதில் ஏற்கப்பட்டிருக்கிறது. ஓய்வூதியர் இறந்துவிட்டால் குடும்ப உறுப்பினர்களுக்கு 60% ஓய்வூதியம் வழங்கப்படும். மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி ஊதியத்தில் 50%, அந்த 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். இந்த டாப்ஸ் திட்டத்தில், அதாவது புதிய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள முக்கிய அம்சங்கள் என்னென்ன என்றால், 10 ஆண்டுகள் பணியாற்றியிருந்தால் அவர்களுக்கு ஓய்வூதியம் நிச்சயம். அரசு ஊழியராக ஒருவர் 10 ஆண்டுகள் அரசு அலுவலகங்களில் பணியாற்றியிருந்தால் அவர்களுக்கு தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் என்று அழைக்கப்படும் டாப்ஸ் திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு ஓய்வூதியம். அவர்கள் 30 ஆண்டுகள் பணியாற்றி இருந்தால் முழுமையான ஓய்வூதியம். 30 ஆண்டுகள் பணியாற்றி விட்டு அவர்கள் விஆர்எஸ் எடுத்தாலும் அவர்களுக்கு முழுமையான ஓய்வூதியம். மற்றபடி கடைசி மாதம் அவர்கள் இந்த மாநில அரசு ஊழியர் பெற்ற சம்பளத்தில் பாதி அது ஓய்வூதியமாக அளிக்கப்படும் என 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்துடன் பணியாளர்களின் 10% பங்களிப்பு என்ற ஒரு நிபந்தனை கட்டுப்பாடுகளுடன் இந்த டாப்ஸ் புதிய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. ஓய்வூதியம் பெறுவோருக்கு கடைசி மாதத்தில் பெறப்படும் ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைவருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம்,
அதாவது 10 ஆண்டுகள் வரை அவர்களுடைய தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் அவர்கள் பணியிலிருந்து விடுபட்டாலும் அவர்களுக்கு அந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஓய்வூதிய திட்டம் டாப்ஸ் என்ற பெயரில் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் என்ற பெயரில் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கான பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த அறிவிப்பின்படி தமிழ்நாடு அரசு குழந்தைகளுக்கான அந்த கல்வி முன்மனத்திலிருந்து ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு உதவியும் 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், பெண் அரசு அலுவலர்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று மகப்பேறு உடுப்பு 9 மாதங்களிலிருந்து 12 மாதங்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறது.